தெரியுமா? நவராத்திரி விழா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆம் மகரன், எனக்கு தெரியும். நவராத்திரி விழா என்றால் 9 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு விழா. இந்த நாட்களில் லக்ஷ்மி, துர்க்கை, சரஸ்வதி என்ற 3 பெரும் தேவியர்களை வழிபடுவோம் அல்லவா? ஆமாம், சரியான சொன்ன ஹரிணி. துர்க்கை அம்மன் வீரமும் தைரியமும் தருவாள். லக்ஷ்மி தேவி செல்வம், அதாவது பணம், வீடு, கார், வேலை போன்ற வசதிகளும் நல்ல மனமும் தருவாள். சரஸ்வதி கல்வியும் நல்ல அறிவும் தருவாள். இதனால் தான் நாம் நவராத்திரி விழாவை 3 நாட்களாக பிரித்து 9 நாட்கள் கல்வி, செல்வம், வீரம் ஆகியன வேண்டி நன்றி சொல்லும் முகமாக நவராத்திரி விழாவை கொண்டாடுகிறோம். சரிதான் ஹரணி. இந்த விழாவின் முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? தெரியாது, நீங்க கூறுங்கள் பார்க்கலாம். கொலு 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 வைப்பது. அது என்ன? அமைதியாக இருங்கள், சொல்லுகிறேன். அதாவது இந்த மாதிரி தான் 9 படிகளில் அழகாக பொம்மைகளை வைத்து வழிபடுவர். நன்றாக சொன்ன அகரன். ஆமாம், இவைதான் அவை. இவையை பற்றி சொல்லட்டுமா? முதலாம் படியில் செடி கொடி மரங்கள், 2ஆம் படியில் ஆமை நத்தை போன்ற உருவன, 3ஆம் படியில் எறும்பு போன்ற பூச்சிகள், 4ஆம் படியில் கிளி, புறா போன்ற பறவைகள், 5ஆம் படியில் ஆடு, மாடு, சிங்கம் போன்ற விலங்குகள் வைப்பார். மேல நான் சொல்லட்டுமா? ஆமாம். 6ஆம் படியில் மனிதர்கள், 7ஆம் படியில் முனிவர்கள், 8ஆம் படியில் தேவர்கள், 9ஆம் படி கடவுளர் போன்ற பொம்மைகளை வைத்து வணங்குவர். ஓ, இதுதான் முதல் வைத்திருப்பதா? 9 நாட்களும் விதவிதமான உணவுகளும் செய்து வைத்து வழிபட வேண்டும் என்று அம்மம்மா அடிக்கடி கூறுவார். மனிதன் படிப்படியாக இறைவனை அடைய வேண்டும் என்பதை குறிப்பது இவ்வழிபாடு காட்டுகிறது. சரி, நான் இன்னும் ஒன்று கூற வேண்டும். கடைசியாக 10ஆம் நாள் விஜயதசமி நாள். இந்த நாள் அசுரனை வென்ற நாள் என்பதால் அதன் நினைவாக கோவில்களில் வன்னி மரத்தை வெட்டும் வழக்கம் உண்டு. அத்தோடு ஆயுத பூசையும் நடக்கும். மக்கள் தங்கள் தொழிலில் பயன்படுத்தும் கருவிகளை வைத்து வழிபட்டு புதிய முயற்சிகளை தொடங்குவார்கள். சிறுவர்களுக்கு ஏடு தோடுகள் போன்ற புதிய கல்விகள் தொடங்குகின்றனர். இதனால் தான் நவராத்திரி ஒரு விழா மட்டும் இல்லாமல் ஆன்மீக உயர்வு தரும் பண்டிகையாக கொண்டாடுவது மரபு. நாங்களும் இதனை சேர்த்து கொண்டாடி மகிழ்வோம். இப்போது கேள்வி நேரம். அனைவரும் வெளியா? யார் சரியாக சொல்கிறார்கள் பார்ப்போம். நவராத்திரி எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது? எத்தனை நாட்கள்?
வழிபடுகிறோம். எந்த 3 தேவியர்களை வழிபடுகிறோம்? யாருக்கு தெரியும்? கொலுவில் எத்தனை படிகள் அமைக்கப்படுகிறது? கொலுவில் எத்தனை படிகள் அமைக்கப்படுகிறது? விஜயதசமி நாளில் எந்த பூஜை நடக்கிறது? விஜயதசமி நாளில் எந்த பூஜை நடக்கிறது? ஆயுத பூசை.